இப்ப போன வாரம் நாம பார்த்தோம். LOSCல சைனாவோட J-20 மைட்டி டிராகன் 5த் ஜெனரேஷன் ஜெட்ட அவங்க இந்தியாவோட பார்டர் பக்கத்துல 11 ஜெட்ட நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப ரஃபேலுக்கும் J-20க்கும் என்ன கம்பேரிசன்? களத்துல யார் முந்துவா? அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னதான் கம்பேரிசன் பண்ணாலும் இப்ப கரண்ட்டா சைனா கிட்ட 300 ஷெத் ஃபைட்டர் இருக்கு. அதாவது 300 J-20 ஃபைட்டர் வச்சிருக்காங்க. இந்தியா கிட்ட என்னதான் இது 4.5 ஜென்னா இருந்தாலும், இது நம்ம கிட்ட வெறும் 36 தான் இருக்கு. நம்ம ஆர்டர் குடுத்துருக்கோம். பட் அது வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். இவங்க ஆல்ரெடி கேப்பபிலிட்டி ஆக்டிவ் மிலிட்டரி ஆக்டிவ் இதாவே அ 300 ஜெட் வச்சிருக்காங்க. இது நம்ம என்னதான் இத கம்பேர் பண்ணி நம்ம பேசினாலும், இவன்கிட்ட 300 இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் ட்ரோன் வார்ஃபேர் வந்துருச்சு. இதனால ஆ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நமக்கு அ ஜேட் S-300 போன்ற அந்த ட்ரோன் ஆன்டி மிசைல் சிஸ்டம்லாம், டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சிருக்கோம். பட் மாடர்ன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ, நாம அதுக்கு தகுந்த மாரி இந்தியாவும் தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. பட் ஆக்டிவா வார்ஃபேர்ல பார்க்கக்குள்ள, களத்துல ஆளே இறக்காம போட்டி போடக்குள்ள, சைனா நம்மள விட கொஞ்சம் அட்வான்ஸா தான் இருக்காங்க. என்னதான் நமக்கு மலைப்பகுதிகள் நமக்கு சாதகமா இருந்தாலும், அவங்களால ஈஸியா ட்ரோன குப்ப மாரி அவங்க ஆல்ரெடி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்புங்கிறனால, அவங்களால குப்ப மாரி நெறைய ஏவுகணை நெறைய ட்ரோன்ஸ் குட்டி குட்டியா தயாரிச்சு பார்டர்ல அனுப்பி ஃபைட் பண்ண முடியும். நமக்கு நம்பளோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இல்லாதனால, சைனாவுக்கு இது ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும். இப்ப நான் கம்பேரிசன் சொல்லப் போறேன். இதுல நம்ம ஒவ்வொன்னா பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட்டு கம்பேரிசன்ல இது ரஃபேல் 4.5 ஜெனரேஷன் மாடல் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். அடுத்து இது டசால்ட் ஏவியேஷன் பிரான்ஸோடைய நாட்டோடைய டசால்ட் ஏவியேஷன் தயாரிச்சாங்க. 2001லேருந்து இது பறக்குது. இந்தியா, எகிப்து, கத்தார், கிரீஸ், UAE போன்ற நாடுகள் இதை பயன்படுத்துது. இந்திய விமானப்படையில இதனால் 36 விமானங்கள் இருக்கு. சைனாவோட J-20 மைட்டி டிராகன் அது 5த் ஜெனரேஷன் போர் விமானம். ஜெண்டு ஏரோஸ்பேஸ் கார்ப்பரேஷன் இத தயாரிச்சது. 2011லேருந்து பறக்குது. 2017ல மிலிட்டரிக்கு சேவைக்கு வந்துச்சு. இப்ப இத சைனாவோட பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி, ஏர் ஃபோர்ஸ் முக்கிய ஆயுதமா இருக்கு. ரஃபேல் கொஞ்சம் சின்னது. ஆனா J-20 கொஞ்சம் பெருசு. அது அதிக எடைய கொண்டு போகக்கூடிய திறமை இருக்கு. J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர். அது ரேடார்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா ரஃபேல நம்மளால ரேடார்ல பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கம்மி. அதாவது ரஃபேலுக்கு ஜே J-20 சைனாவோட J-20க்கு 1 பாயிண்ட் குடுத்தீங்கன்னா, நம்மளோட ரஃபேலுக்கு நாம 50 தான் தர முடியும். நான் அது J-20 ஃபைட் பண்ணக்குள்ள, இது ஈஸியா J-20 இதுல கொஞ்சம் அட்வான்ஸா நம்மளோட ரஃபேல முன்னாடியே பாயிண்ட் அவுட் பண்ணிரும். ஆனா நம்மளோட ரஃபேல் J-20ய கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா ஆப்பரேஷன் மிலிட்டரி வார்ஃபேர்ல அதிகமா யாரு சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள, நம்பளுடைய ரஃபேல் அதிக வார்ல கலந்துட்டு இருக்கு. அது எல்லா வகையான ஃபைட்டும் பண்ணியிருக்கு. அப்படின்றனால, சைனாவோட J-20யோட மிலிட்டரி அந்த ஜெட்டோடைய ஃபைட்டிங் ரோல் என்னன்னு யாருமே பார்த்தது கிடையாது. ரஃபேலோடைய அட்வான்டேஜ் என்னன்னா, போர்ல ஆல்ரெடி இத நிரூபிச்சிருக்காங்க. மத்திய ஆப்பிரிக்கால லிபியா, மாலி, ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா இந்த இடத்தெல்லாம் ஆக்சுவல் காம்பேட் அனுபவம் இருக்கு. இதனுடைய டாக் ஃபைட் அண்ட் அஜிலிட்டி இதனோட திறமை. நம்பகமான மல்டி ரோல் திறன் இருக்கு. ஏர் டூ ஏர், ஏர் டூ கிரவுண்ட். ரஃபேலோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது முழு ஷெல்த் இல்ல. J-20யோட ஒப்பிடும்போது டிடெக்ஷன் ரேட் பின்தங்கி தான் இருக்கு.
ஜே20யோட நன்மைகள். ஃபுல் 5த் ஜென் ஸ்டெல்த் டிசைன். நீண்ட தூரம், அதிக பேலோட் கெப்பாசிட்டி. WS15 இன்ஜின் அப்கிரேட். அதிக பெர்ஃபார்மன்ஸ். இதனோட குறைபாடு என்னன்னா, இதுவரை எந்த போர்லயும் பங்கேற்றது இல்ல. ரியல் காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பல டெக்னாலஜி ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் வெளிப்படவில்ல. டிரான்ஸ்பரன்சி இஷ்யூ இருக்கு. ஆரம்ப காலத்துல என்ஜின் ரிலையபிலிட்டி பிரச்சனை இருந்துச்சு. ரஃபேல்ல 100 மீட்டர் ரேஞ்ச் கொண்ட மெட்டீரியர் பிவிஆர் ஏவுகணை, ஸ்கால்ப் குரூஸ் மிசைல். இந்த ஸ்கால்ப் குரூஸ் மிசைல் தான் போன வருஷம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்த சண்டையில வந்து இந்த ஸ்கால்ப் மிசைல தான் வந்து இந்தியா வந்து இந்திய பார்டர்ல இருந்தே பாகிஸ்தானுடைய இந்த இதுல யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி கூட இருக்கு இதுல. அடுத்த ஜே20ல PL-15 நீண்ட தூர ஏவுகணை 200 மீட்டர் ரேஞ்ச்ல இருக்கிறது. இன்டர்னல் வெப்பன்ஸ் ஸ்பேஷல் காப்பாத்தும். WS இன்ஜின் அப்கிரேட். உலக அளவுல ஃபைட்டர் ஜெட்டோட ரேங்கிங்க பார்த்தா F-22 ராபிட்டார் இன்னும் நம்பர் 1ல தான் இருக்கு. F-35 லைட்டனிங் 2 அது வந்து 2nd பிளேஸ்ல இருக்கு. ஜே20 மைட்டி டிராகன் தான் 3rd பிளேஸ்ல இருக்கு. சுகோய் 57 ஃபெலன் ரஷ்யா அது வந்து 4th பிளேஸ்ல. ரஃபேல் வந்து 5th பிளேஸ்ல தான் இருக்கு. ரஃபேல்ல ஃபுல் ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் அதோட ஸ்பெஷாலிட்டி, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், காம்பேக்ட் ரெக்கார்ட் காரணமா வேர்ல்டு பெஸ்ட் 4. இப்ப கடைசி கேள்வி. யாரு ஜெயிப்பாங்க? தியரிட்டிக்கலா ஆன் பேப்பர் கம்பேரிசன் பார்த்தா ஜே20க்கு ஸ்டெல்த் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ரியலிஸ்டிக் காம்பேக்ட் சினாரியோல ரஃபேலோடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் திறன், பைலட் ட்ரைனிங் மற்றும் ப்ரூவன் காம்பேக்ட் ரெக்கார்ட் ரொம்ப முக்கியம். இந்தியாவை பொறுத்தவரை சுகோய் 30 MKஐ சேர்ந்து செயல்படுத்தும் போது ஜே20ய எதிர்கொள்ள போதுமான திறமை இருக்கு என பல டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்றாங்க. மேலும் இந்தியாவின் சொந்த ஸ்டெல்த் ஜெட் ஏஎம்சிஏ டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது வந்தா இன்னும் முழுசா பேலன்ஸ் மாறிடும். நண்பர்களே, உங்க கருத்து என்ன? ரஃபேல் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல ஜே20 சிறந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான அழுத்துங்க. இந்த வீடியோவை மிஸ் ஆகாம இருக்க. நன்றி.